அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் பெண்கள் வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிப்பது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, படித்த பெண்கள் மட்டும் இல்லை, படிக்காத பெண்கள் கூட வீட்டில் இருந்து பணம் சம்பாதிக்கலாம். அதுக்குண்டான வழியை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியாது. நம்மள நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன வேலை செய்யுது, என்ன செய்கிறதுங்கிறது எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் வீட்டிலே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிறது வந்து தையலை தேர்ந்தெடுக்கலாங்க. தையல் தொழில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நேரத்துலையும் கை கொடுக்கும். வீட்டில் தையல் மிஷின் இருந்தால் போதும். தையல் மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெளியிலையும் எங்கேயும் போக தேவையில்லை. நம்ம தைக்கிறோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொன்னாலே போதும். அவங்க வந்து தானாகவே வந்து சட்டையெல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த தையல் தொழில் செய்கிறதுக்கு நம்ம வேறு எந்த மூலதனமும் செலவு பண்ண தேவையில்லை. நம்ம ஒரு வாட்டி காசு போட்டு மிஷின் வாங்கிட்டா போதும். சில பேருக்கு வந்து ரொம்ப நேரம் மிஷினில் உட்காந்து தைக்க முடியாது. அதனால ஒரு நாளைக்கு ஒரு சட்டை 2 சட்டை கூட தைக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா தையல் கற்றுக் கொடுக்கலாம். தையல் கற்றுக் கொடுத்தா நிறைய பேர் வந்து ஆர்வத்தோடு வந்து கற்றுக்குவாங்க. அதை கொண்டு நமக்கு நிறைய வருமானம் வரும். நம்ம எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் ஸ்டார்டிங்கிலேயே பெரிய அமௌண்ட் சாமர்த்தியம் பண்ணணும், ஆயிரக்கணக்கில் வரணும்னு சொல்லிட்டுலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. கம்மியான வருமானம் வந்தாலும் போதும், சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ வந்தால் போதுங்கிற எண்ணத்தில் தான் நம்ம செய்யணும். அப்படி செஞ்சால் தான் இருக்க இருக்க அது வந்து பெருசாகும். அப்படி இல்லை, நம்ம ஸ்டார்டிங்லேயே அதிகமான லாபத்தை எதிர்பார்த்து செஞ்சோம்னா அந்த அளவுக்கு லாபம் வரலன்னா நமக்கு வந்து ஒரு தோல்வி தான் ஏற்படும். நம்ம இதை செய்ய வேணாம், இதோட விட்டுறலாங்கிற எண்ணம் தான் ஏற்படும். அதனால் ஸ்டார்டிங்லேயே கம்மியான வருமானம் வந்தாலே போதுங்கிற எண்ணத்தில் தான் நம்ம வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும் ஆரம்பிக்கணும். நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து தையல் மிஷினே எனக்கு தைக்க தெரியாது, நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு உண்டான டிப்ஸை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் இருந்த புடவைலாம் இறக்கி நம்ம அதை வந்து சேல்ஸ் பண்ணலாம். எப்படியா இருந்தாலும் கடையை விட இங்கே வந்து கம்மியாக இருக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குவாங்க. அதேமாரி வீட்டிலே புடவைலாம் இறக்கி நீங்கள் விற்றீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அளவுக்கு லாபம் கிடைக்கும். நம்ம வந்து வீட்டில் இருந்த பணம் ஈஸியாக சாமர்த்தியம் பண்ணிடலாம். ஏற்கனவே நான் சொன்னது தான் இப்போயும் சொல்கிறேன். எந்த ஒரு தொழில் இருந்தாலும் ஃபஸ்ட்லேயே லாபம் அதிகமாக கிடைக்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம வாங்கக்கூடிய புடவை வந்து பாதி விற்றாலும் மீதி பாதி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த தொழிலை வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வாங்கிக்கலாம். அப்படி வாங்கி விற்றோம்னா நம்ம ஏதோ ஒரு அளவுக்கு நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து நமக்கு ஏதோ ஒரு அளவுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மூலதனம்லாம் நான் போடல. ஒரு 15,000 ரூபாய்க்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு போட்டேன். அதை வந்து விற்றுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலான்ட்டு. ஃபஸ்ட்டில் கலெக்ஷன் நிறையா இருந்தால் தான் எல்லாம் விரும்பி வாங்குவாங்க. அதனால் நிறையா போட்டுட்டேன். இனிமேல் அடுத்த தடவை வந்து நான் கம்மியாக தான் போட்டுக்குவேன். இந்தமாதிரி இருக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்தமாதிரி விற்றுக்கலாம். வெறும் சாரீஸ் மட்டும்லாம் இல்லாமல் சுடிதார், நைட்டி இதெல்லாம் சேர்த்து அது கூட வாங்கி வச்சோம்னா நல்லா ஓடும். உங்கள் ஏரியாவில் வந்து எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி வைங்க. சுடிதார் அதிகமாக கேட்டாங்கன்னா சுடிதார் வாங்கி வைங்க. நைட்டி அதிகமாக கேட்டாங்கன்னா நைட்டி வாங்கி வைங்க. இல்லை இதேமாதிரி மொத்தமாக இறக்குறது சரியாக வராதுண்டாக்கா நீங்கள் வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து புடவைலாம் நிறையா அனுப்புவாங்க. நம்ம ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அந்த குரூப்பை வச்சு நம்மள்ட்ட வர கலெக்ஷன்லாம் நம்ம அனுப்பினோம்னா அவங்க சூஸ் பண்ணி அதை எது வேணும் அனுப்புவாங்க. நம்ம அதை வந்து வாங்கி கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த வகையிலும் நஷ்டம் கிடையாது. ஆனால் வந்து அதிகமாக ஆன்லைனில் வந்து எல்லோரும் பார்த்து வாங்குறத தான் விரும்புவாங்க. ஆன்லைனில் வந்து அதிகமாக விரும்ப மாட்டாங்க. இருந்தாலும் இப்போ இந்த ஒரு அளவுக்கு இது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் இதே வேண்டாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸை பார்த்தோம்னா மெஹந்தி போடுறதுங்க. மெஹந்தி போட தெரிஞ்சாலே போதும், வீட்டில் வந்து எல்லோரும் போட்டுக்குவாங்க. அதை கொண்டு நமக்கு நிறையா வருமானம் வரும். சில பேருக்கு வந்து என்னால் வெளியிலலாம் போய் யாருக்கும் போட முடியாதுன்னு நினைப்பாங்க. அப்படி உள்ளவங்க வந்து நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லிட்டாலும் அவங்களே வீட்டில் வந்து போட்டுக்குவாங்க. நம்மளால் வீட்டில் இருந்தே பணம் சம்பாதிக்க முடியும். அதேமாதிரி நிறைய வழிகள் இருக்குது. நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. எனக்கு மெஹந்தி போடவும் வராது, நான் என்ன செய்கிறதுன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்தமாரி நம்ம மாவு பொருட்கள்லாம் வீட்டிலே தயார் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கணும். லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இந்தமாரி மாவு பொருட்கள், ஃபுட் ஐட்டம்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணணும். இப்போ நிறைய பெண்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்த பாக்கெட் போடுறது தாங்க. அதாவது வத்த பாக்கெட்லாம் வாங்கி வீட்டிலே போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து நிறைய லாபத்தை கொடுக்குது. சில பேருக்கு வத்தெல்லாம் போட்டு காய வைக்கலாம் முடியாது, அதுக்கு நேரமும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டர் வந்து அதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. வத்தை நமக்கு ரெடிமேடாகவே கடைகளில் கிடைக்கும். நம்ம அதை கிலோ கணக்கில் வாங்கி நம்ம சின்ன சின்ன பாக்கெட்டாக போட்டு கடைகளில் போடலாம். இதேமாரி நிறைய தொழில் இருக்குது. இதில் ஏதாச்சும் நம்ம ஒன்று எடுத்து செஞ்சு நம்ம வீட்டில் இருந்து பணம் சம்பாதிக்கலாம்.
நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.